ஃப்ரண்ட் டோர் இது சேஃப்டி டோர் பார்த்தீங்கன்னா பக்காவா டீக் வுட் ஃபினிஷிங் நம்ம பண்ணியிருக்கோம். ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா பியூ பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நேச்சுரலா பண்ணியிருக்கோம், சூப்பரா பண்ணியிருக்கோம். ஃபுல்லா பார்த்தீங்கன்னா டீக் வுட் மரம் போட்டு எல்லாமே பக்காவா பண்ணியிருக்கோம். ஃபுல்லா வாசகாலோட சேர்த்து நம்ம ஃபுல்லா பண்ணியிருக்கோம். மெயின் டோர் வாசப்படிக்கு நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் இது ஒரு பாய் யூனிட் ஒன்று பண்ணியிருக்கோம். ஃபுல்லா வந்து இதுல வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. பாய் யூனிட்டை யூஸ் பண்றோம், வந்து ஷூ ரேக்காவும் யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபுல்லா எல்லாமே டபுள் கலர் காம்பினேஷன் பண்ணியிருக்கோம். ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா டோர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா சாஃப்ட் க்ளோசிங் பண்ணி பண்ணியிருக்கோம். ஃபுல்லா அதுக்கு ஃபுல் பால் சீலிங் டிசைன் நம்ம பண்ணியிருக்கோம். அது ஸ்கொயர் ஃபீட் கணக்கு தான் சார். எல்லாமே இப்போ டோட்டலாக ஸ்கொயர் ஃபீட் கணக்கு தான் வரும். எலக்ட்ரிக்கல் பெயிண்டிங் பால் சீலிங் எல்லாமே நம்ம ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். ஒரு பெரிய ஒரு டிவி யூனிட் ஒன்று பண்ணியிருக்கோம். சூப்பராக டிசைனில் புது டிசைன் எல்லாமே நியூ மாடல் வச்சு எல்லாமே ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பாருங்கள், ஃபுல்லாக பேனல் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் டீ குட் மாரி தெரியும். ஃபுல்லாக அது பார்த்தா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் யூனிட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல் டிவி யூனிட் ஃபுல் மாடல் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கோம். இது வந்து நல்லா இருக்கும், ஃபுல்லாக டிசைனாக இருக்கும். குரோம் பட்டன் அடுத்தது இது நம்ம நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம டிசைன் எல்லாமே ஸ்பெஷல் பேக்ரவுண்ட் பேனல் வால் பேனலே வந்து இது ஸ்பெஷல் தான் நம்ம பண்ணிக்கிறது. ஃபுல்லாக இது வந்து வாஷ் பேஷன் பாருங்கள். வாஷ் பேஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அழகாக ஸ்டோன் கலரில் ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டியிருக்கும். ஃபுல்லாக லைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ்லேயே மிரர் லைட் வர மாதிரி டிசைன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டோன் இந்த வாஷ் பேஷன் அவரே டேரெக்டாக செலெக்ஷன் பண்ணி கொடுத்தாரு. டேப்லேருந்து எல்லாமே நம்ம வந்து கிரானைட் போட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக இது வந்து பூஜா யூனிட்டை பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். ஃபுல்லாக லைட் செட்டிங்கோட சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக டிசைன் வந்து அவர் வீட்டு ஓனர் செலெக்ஷன் பண்ணி கொடுத்தாரு. இது வேணும்னு சொன்னார். அதே மாதிரி சேம் டிசைன் அவர் என்ன கேட்குறாங்களோ அதே மாதிரி சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராயர்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்கோம். 2 ட்ராயர் ஸ்டோரேஜ் வந்து வர மாதிரி நம்ம ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். இது வந்து பூஜை படையில் போகிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம். எனி டிசைன் எல்லாமே எஸ்எஸ் ஹேண்டில் தான் போட்டிருக்கோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லைட் ஸ்டிப் லைட் வர மாதிரி ஃபுல்லாக பக்காவாக கொடுத்துருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா மண்டபம் கலசம் வைக்கிற மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருவோம். அது மூடல்னா உங்களுக்கு சாஃப்ட் க்ளோசிங் நல்லா இருக்கும். ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். லைட் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பர் டிசைன் நல்லா இருக்கும். இது கலர்ஸ் எல்லாமே அவர் வீட்டு ஓனரே தான் ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து ஒரு முக்கியமான ஏரியா. கிச்சனில் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கும். டோட்டல் டிசைன் எல்லாமே மாற்றிருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்த கிச்சனோட இந்த கிச்சன் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் ஹேண்டில் போட்டு ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எஸ்எஸ் ஹேண்டில் ஃபுல்லாக லேமினேட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல் லேமினேட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் நம்ம பண்ண கிச்சன்லேயே வந்து பெரிய கிச்சன் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஃப்ட் கொடுத்துருக்கோம். லாஃப்ட் வந்து மாடுலர் லாஃப்டாக ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். 2 சைடுமே மாடுலர் லாஃப்ட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் பாக்ஸ் பாருங்க. டாப் பாக்ஸில் எல்லாமே ப்ரொஃபைல் ஹேண்டில் போட்டிருக்கோம். ஃபுல்லாக டோட்டல் A to Z ப்ரொஃபைல் ஹேண்டில் தான் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். டோர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது பாருங்க ஃபுல்லாக வந்து உள்ள ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உள்ள ஷெல்ஃப் வர மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் தான் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். இது பாரு ஹைட்ராலிக் அப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக டபுள் டோர் அப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் தான் கொடுத்துருக்கோம். ஹேண்டில் வந்து ஃபுல்லாக ப்ரொஃபைல் தான் போட்டிருக்கோம். எல்லாமே வந்து உங்களுக்கு அப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்க சூப்பராக இருக்குது. எல்லாமே பாருங்க ஃபுல்லாக நல்லா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தா பிளேட்ஸ் எல்லாம் மேலே வைக்கிற மாதிரி உங்களுக்கு பிளேட் ட்ராக் மேலேயே கொடுத்துருக்கோம். அருமையாக பிளேட்ஸ் எல்லாம் மேலே செப்பரேட் பண்ணி கிளாஸ் கப்பல்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வுட்டில் வராது. அதனால ஒரு தனி பிளேட்டு வரும், செப்பரேட்டாக பிளேட்டு வந்துடும். இது எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லேமினேட் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக பக்காவாக இருக்கும். உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்வம் வர மாதிரி செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக இங்கே டபுள் டோர் ஃபோல்டிங் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். இது பாருங்கள் ஆர்வம் வெளியே தெரியாது உங்களுக்கு. பக்காவாக எல்லாமே உள்ளே போயிடும். உங்களுக்கு ஆர்வம்லாம் அவ்வளோ அருமையாக கொடுத்துருக்கோம். வாட்டர் வந்து கீழே பிடிச்சிக்கிற மாதிரி எல்லா ஆப்ஷன் வச்சு கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக இது பேஸ் யூனிட் பாருங்கள். பேஸ் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெல்ஃப் வர மாதிரி கொடுத்துருக்கோம். பாருங்கள் இது பாருங்கள் உட்டனில் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். வெஜிடபிள் பேஸ்கெட் கொடுத்துருக்கோம். பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது. பாருங்கள் ஆனியன்லாம் வைக்கிற மாதிரி எந்த இது வராதோ உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள் எல்லாமே அருமையாக கொடுத்துருக்கோம். ஆனியன் வெஜிடபிள் கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து ஏர் வென்டிலேட்டர் கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு எதுவுமே சும்மா ஏர் உள்ள பார்த்தாலும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராதனால ஃபுல்லாக ஏர் வென்டிலேட்டர் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக டேண்டம் பாக்ஸ் தான். ஃபுல்லாக வந்து டேண்டம் பாக்ஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பெரிய 3 ஃபீட் வித்து வச்சு கொடுத்துருக்கோம். பாத்திரம்லாம் உள்ள வைக்கிற மாதிரி ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக இதுவும் டேண்டம் பாக்ஸ் தான். ஃபுல்லாகவே டேண்டமாக யூஸ் பண்ணியிருக்கோம். பெரிய பாக்ஸ் ஐட்டம் எல்லாமே ஃபுல் பண்ணுற மாதிரி இதில் எல்லாமே டேண்டமாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிங்கு கீழே பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின் ஒன்று கொடுத்துருக்கோம். சூப்பராக உங்களுக்கு எல்லாமே பக்காவாக வந்து உங்களுக்கு உள்ள வர மாதிரி அழகாக டஸ்ட்பின் ஒன்று ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கேஸ் பாருங்க. இங்கே பாருங்க கேஸ் சிலிண்டர் உள்ள போகிற மாதிரி அழகாக அதுக்கேற்ற மாதிரி லைன் கொடுத்து பக்காவாக நம்ம ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். அதுக்கு ஏர் வென்டிலேட்டர் வர மாதிரி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து கட்லரி யூனிட் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக வந்து டேண்டம் பாக்ஸ்லேயே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளேட் ட்ராக் ஒன்று கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக பிளேட் ட்ராக் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பிளைன் பேஸ்கெட்டு கிளாஸ் ஐட்டம் டம்ளர் ஐட்டம் எல்லாமே வைக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து கட்லரி யூனிட் கொடுத்துருக்கோம். பாரு ஸ்பூன் கரண்டி எல்லாம் வைக்கிற மாதிரி எல்லா
எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். அவ்வளோ அருமையாக இருக்கும் எல்லாமே பக்காவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் தான் கொடுத்துருக்கோம். அடுத்தது ஆயில் ப்ளோட்டு பாருங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். எல்லாமே 2 ஷெல்ஃப் வந்து ஃபிக்ஸட் ஆயில் ப்ளோட்டாக கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாப் பாக்ஸ் மாதிரி எல்லாமே 5 ரேக் கொடுத்துருக்கோம். எல்லாமே பக்காவா இங்கே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பாருங்க ஃபுல்லாக ஓப்பன் பண்ண அவ்வளோ அருமையாக இருக்கும். எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங், எல்லாமே ப்ரொஃபைல் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். சிம்னி பாருங்க, பிராண்டட் சிம்னி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக ஃபேபர் பிராண்டட் சிம்னி. நாளைக்கு ஃபியூச்சர் எதனா ஃபால்ட் அட்டன் பண்ணாலும் அழகாக வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃபால்ட் அட்டன் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி மாடல் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டோர்ஸ் ஷெல்ஃப்லாம் வந்து வர மாதிரி எல்லாமே கொடுத்துருக்கோம் பக்காவா. நம்ம வந்து வாஷிங் மிஷின் தேவையான ஐட்டம் எல்லாமே லிக்விடெல்லாம் உள்ள வைக்கிற மாதிரி அழகாக கொடுத்துருக்கோம். இது கிச்சன்லேயே வந்து நம்ம பார்த்த கிச்சன் கூட இருக்கிறது இது பெஸ்ட்டு. பெரிய கிச்சனை நம்ம ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக டோட்டலாக வந்து லேமினேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். எல்லாமே ப்ரொஃபைல் ஹேண்டிலோட பக்காவாக கொடுத்துருக்கோம் ஃபுல் மாடலில். அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டால் யூனிட் ஒன்று பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்கும் பாருங்க. ஃபுல் ஹைட் வந்து 7 ஃபீட் ஹைட்டுக்கு 2 ஃபீட்டில் ஃபுல் டால் யூனிட் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபாக வரும். உங்களுக்கு எல்லாமே அட்ஜஸ்டபுள் ஷெல்ஃபு தான். ஃபுல் டால் யூனிட் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே மூடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக க்ளோசிங் ஆகிடும். இது மாடுலர் கிச்சன், ஃபுல் மாடுலர் கிச்சன் நம்ம ஃபுல்லாக பண்ணியிருக்கோங்க. ஃபுல்லாக பாருங்க. ஃபுல்லாக லாஃப்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு 11 அடிக்கு ஃபுல் லென்த் 2 சைடு லாஃப்ட் நம்ம போட்டிருக்கோம். ஃபுல்லாக பாருங்க, ஃபுல்லாக மாடுலர் லாஃப்ட் தான் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக மாடுலர் லாஃப்டாக ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே டோட்டலாக எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் தான் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். 2 சைடு கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக எவ்வளோ திங்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம், ஹைட் எவ்வளோ வெயிட் வேணாலும் வச்சுக்கலாம், ஒன்றுமே ப்ராப்ளமே வராது. ஃபுல் மாடுலராக கொடுத்துருக்கோம் எல்லாமே லாஃப்ட் ஃபுல்லாக. அதே மாதிரி இந்த சைடு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 2 சைடு அதே மாதிரி தான் ஃபுல் மாடுலர் எல்லாமே பக்கம் எவ்வளோ திங்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம், நல்லா இருக்கும். ஃபுல் மாடுலர் தான் ஃபுல்லாக நம்ம கொடுத்துருக்கோம். மாஸ்டர் பெட்ரூமே பாருங்க. மாஸ்டர் பெட்ரூம்ல பெரிய ஃபுல் வித்துக்கு நம்ம ஃபுல் வார்ட்ரூப்ஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லைடிங் வார்ட்ரூப் ஃபுல்லாக டபுள் கலர் காம்பினேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. எல்லாமே சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக வந்து லேமினேட்லேருந்து எல்லாமே பிராண்டட். இது எல்லாமே நம்ம டேரெக்டாக ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ணுறதால குவாலிட்டி அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்க. நீங்களே டேரெக்டாக பார்க்கலாம். இதே மாதிரி யாருமே வந்து சைட்டில் டேரெக்டாக காட்ட மாட்டாங்க. பாருங்க சார், சைட்டில் பாருங்க ஃபுல்லாக சாஃப்ட் க்ளோசிங் போட்டுக்கிறோம். சூப்பராக இருக்கு பாருங்க. அப்படியே டோர் ஓப்பன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட் க்ளோசிங் வந்துடும். ஃபுல்லாக எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தனித்தனியாக ஷெல்ஃபாக கொடுத்துருக்கோம். எல்லாமே அட்ஜஸ்டபுள் ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபு பாருங்க, எட்ஜஸ்லாம் வந்து போல எல்லாமே இது 2mm எட்ஜ் பேண்டிங் கொடுத்துருக்கோம். எல்லாமே ஷார்ப்னஸ் இல்லாத அவ்வளோ அருமையாக இருக்கும். அவ்வளோ பக்காவாக கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக ஹேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா பியூர் SS ஹேண்டில் தான் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக மூடும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஃபுல்லாக வந்து சாஃப்ட் க்ளோசிங் தான் ஆட்டோமேட்டிக்காக. அதே மாதிரி டோரும் எப்படி வேணாலும் தந்துக்கலாம் நம்ம. அப்படி பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்கும். சூப்பராக இருக்கும். எல்லாமே ஷெல்ஃபு வீட்டு ஓனர் எப்படி கேட்குறவரு, கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாரி அவருக்கு திருப்தியாக பண்ணுற மாதிரி அதுக்கு அவர் எப்படி கேட்குறோம், எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ அதை கேட்டு ஒன்று ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாஃப்ட் க்ளோசிங் தான் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக அதே மாதிரி பாருங்கள், இது அவ்வளோ அருமையாக இருக்கும். ஃபுல்லாக வார்ட்ரூப்ஸ் இந்த பக்கம் பாருங்கள், கலர்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்கும். ஒரே காம்பினேஷன் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக இதில் பாருங்கள் நல்ல ட்ராயர்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். அப்படியே டபுள் ட்ராயர் வர மாதிரி ஒரு வந்து இது நார்மல் ஒரு ட்ராயர் வேணும்னாங்க, அதனால் ஃபுல்லாக ட்ராயர்ஸ் கொடுத்துருக்கோம். 3 ட்ராயர்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக அதே மாதிரி பாருங்கள் சூப்பராக டஸ்டிங் டேபிள் ஒன்று கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக டோட்டல் ட்ரெஸ்ஸிங் டேபிளோட ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். கீழே ட்ரெஸ்ஸிங் டேபிளில் நம்ம லைட் இன்க்ளூடிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். ஃபுல் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே 2 ட்ராயர்ஸ்லாம் வர மாதிரி ஃபுல்லாக வந்து கீழே வந்து ட்ராயர்ஸ் வர மாதிரி 2 ட்ராயர் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள மேக்கப் செட்லாம் வைக்கிற மாதிரி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தேவையான திங்ஸ்லாம் வைக்கிற மாதிரி உள்ள ஃபுல்லாக வந்து ஷெல்ஃபாக கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக எல்லாமே இதில் வந்து சாஃப்ட் க்ளோசிங் கொடுத்துருக்கோம். எல்லாமே வந்து மிரர் பார்த்தீங்கன்னா சைன் கோபின் வந்து ஃபுல்லாக மிரர் கொடுத்துருக்கோம் பக்காவா. இது வந்து ஃபுல் வாட்டர் ஃபுல்லாக பண்ணிருக்கு. இது எல்லாமே டோட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே BWP வாட்டர் ப்ரூஃப் தான் ஃபுல்லாக பண்ணிருக்கு. இது எல்லாமே டேரெக்டாக நம்ம ஃபேக்டரி மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம ஏதாவது செட் பண்ணி கொடுத்துருக்கோம். பக்காவாக இருக்கும். கலர் காம்பினேஷன் இருந்து எல்லாமே அவ்வளோ நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக நம்ம வீட்டு ஓனரே சொல்லுவார் வாரண்டி எவ்வளோ கொடுத்துருக்கோம் என்னன்ட்டு எல்லாமே அவரே சொல்லுவார். நம்ம ஃபேக்டரி மேனுஃபேக்சர் பண்ணி பண்ணுறதால 10 இயர்ஸ் வாரண்டி நம்ம தான் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். நம்ம இந்த வீட்டுக்கு நம்ம 10 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்கோம். 6 மந்த் ஒன் டைம் வந்து ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்துருக்கோம் எல்லாமே. அதனால குவாலிட்டி அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குமே தவிர ஒரு சின்ன ப்ராப்ளம் நம்ம கிட்ட கம்பெனியில் வராது, நம்ம பேரில் வராது. பாருங்க பாத்ரூமில் பாருங்க சூப்பராக பண்ணிருக்கு. கிளாஸ் டிவைடட் கொடுத்துருக்கும். ஃபுல்லாக கிளாஸ் வந்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஃப் அண்ட் கிளாஸ் ஃபுல்லாக எல்லாமே பக்காவாக இருக்குது. ஏன்னா பார்ட்டிஷன் சென்டர் டிவைடட் வேணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே கிளாஸ் டிவைடட் கொடுத்துருக்கோம் பக்காவா. இது எல்லாமே பிளாஸ்டட் கிளாஸ் ஃபுல்லாகவே. ஏன்னா உள்ளேருந்து பார்த்தா வெளியே தெரியாது, வெளியிருந்து பார்த்தாலும் உள்ள தெரியாது. அது எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் போட்டு பக்காவாக கொடுத்துருக்கோம் எல்லாமே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபிக்ஸட் வரும், ஒரு சைடு வந்து மூவபிள் வரும். ஃபுல்லாக கிளாஸ் டிவைடட் கொடுத்துருக்கோம். அதான் சொன்னேன். மிரர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிரர் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக டோட்டலாக வந்து ஒரு டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி பாருங்க. உள்ள வந்து தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். சோப்புலேருந்து எல்லாமே டோட்டலாக வைக்கலாம். அதனால பாத்ரூமில் மிரர் பாக்ஸ் ஒன்று ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக பெட்ரூம் ரெண்டாவது பெட்ரூம் ஃபுல்லாக வார்ட்ரூப்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த வார்ட்ரூப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் பெண்ட் பண்ணியும் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக ஒரே ஸ்ட்ரைட் கொடுத்தா நல்லா இருக்காது சொல்லி தான் எல் ஷேப்பில் நம்ம ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். இது பாருங்க ஹேண்டில் பாருங்க அவ்வளோ பக்காவாக இருக்கும். ஃபுல்லாக பியூர் SS ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். இது வந்து ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஃபீட் ஹைட்டான ஒரு ஹேண்டில். இந்த லேமினேட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டெக்ஸ்டர் டிசைன். இந்த லேமினேட் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்க பாருங்க, அவ்வளோ நீட்டாக இருக்கும் ஹேண்டில். இந்த லேமினேட்லாம் பார்த்தீங்கன்னா டிசைன் டெக்ஸ்டர் டிசைன் பண்ணியிருக்கும் ஃபுல்லாக. அதே மாதிரி
பாருங்க உங்களுக்கு ஃபுல்லா பக்காவா இருக்கும். எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கும். உங்களுக்கு ஃபுல்லா ட்ராயர்ஸ் வர மாதிரி 2 ட்ராயர்ஸ் வர மாதிரி ஃபுல்லா கொடுத்துருக்கோம். எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் போட்டு தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த கார்னர் பாருங்க, இந்த கார்னர் வந்து யாருமே மேக்ஸிமம் அதிகமா யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுல இந்த கார்னர் பாக்ஸ் யாரும் அதிகமா பண்ண மாட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பொறுமையா வீட்டு ஓனர் வந்து டிசைன் பண்ணி எனக்கு கொடுத்தாரு. ஒண்ணு பார்த்து இல்ல சார் இது இப்படி பண்ணா நல்லா இருக்குமே, எனக்கு ரொம்ப ஐடியா கொடுத்தாரு. ஃபுல்லாவே இப்படி பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும், இப்படி பண்ணலாம்னு சொல்லி எனக்கு ரொம்ப கத்து கொடுத்தாரு. இது இந்த கார்னர் யூனிட் இது வந்து யாருமே மேக்ஸிமம் 80% யாருமே இன்டீரியர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இல்ல சார் இது வராது, இல்ல இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவ்வளவு அருமையா உட்காந்து டிசைன் பண்ணி மார்க் பண்ணி ஒண்ணு நாங்க பார்த்து அவ்வளவு பர்ஃபெக்டா பண்ணோம். அதனால தான் பாருங்க அவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. ஒரு சின்ன கேப் கூட வராது. இந்த டிசைன் வந்து யாராலும் அதிகமா பண்ண முடியாது. பாருங்க இது அப்படியே டபுள் டோர் ஃபோல்டிங் டோர் சூப்பரா இருக்கு. ஃபுல்லா வந்து அழகா வரும். ஃபுல்லா வந்து டாயர்ஸ் ஒரு சீக்கிரம் டாயர் வந்துடும். ஃபுல்லா வந்து ஷெல்ஃப் எல்லாமே அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். ஃபுல்லா பக்காவா அது எல்லாமே அதே சேம் மாடல் தான் கொடுத்துருக்கோம். ஃபுல்லா அதே மாதிரி மாடுலர் லாஃப்ட் ஃபுல்லா எல்லாமே மேல வந்து மாடுலர் லாஃப்டா ஃபுல்லா கொடுத்துருக்கோம். இது ஓப்பன் மிரர் வேணும்னாங்க ஓப்பன் மிரர் அழகா ஃபுல்லா பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லா ஏன்னா வார்ட்ரோப்ஸ் வந்து மிரர் தேவையில்லை. ஏன்னா வந்து இந்த கலர்ஸ் வந்து உங்களை மறைஞ்சிருக்குன்னு சொல்றதுனால நம்ம வந்து செப்பரேட்டா ஒரு பேனல் பண்ணி மிரர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லா இது பாத்தீங்கன்னா பெட்ரூம் 3ல பாத்தீங்கன்னா ஃபுல் அதே மாதிரி மாடுலர் வார்ட்ரோப்ஸ் பண்ணிருக்கோம். இதே கலர்ஸ் இதே அதே பாருங்க சூப்பரா இருக்கு. இது எல்லாமே டெக்ஸ்டர் டிசைன் லேமினேட் எல்லாமே பக்காவா கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஹேண்டில் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா SS ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஃபுல்லா பாத்தீங்கன்னா இன்னர் பாருங்க 3 டோர்ஸ் வார்ட்ரோப்ஸா பண்ணிருக்கோம். ஃபுல்லா ஷெல்ஃப் எல்லாமே அதே சேம் தான், அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப் தான் ஃபுல்லாவே கொடுத்துருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா டபுள் டோர் கொடுத்துருக்கோம். டபுள் டோர்ல அதே மாதிரி ஃபுல்லா ஷெல்ஃப் டபுள் ட்ராயர்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபுல்லா வந்து உங்களுக்கு அருமையா இருக்கும். ஃபுல்லாவே அதே மாதிரி எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் போட்டு எல்லாம் பக்காவா கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் மாடுலர் லாஃப்ட் பண்ணிருக்கோம். எக்ஸ்ட்ரா புதுசா ஃபுல்லா வந்து மாடுலர் லாஃப்ட் அடிஷனலா வேணும்னால ஃபுல்லா மாடுலர் லாஃப்டா கொடுத்துருக்கோம். ஃபுல்லா மாடுலர் லாஃப்டா கொடுத்துருக்கோம். எல்லாமே பக்காவா இருக்கும். ஃபுல்லா எவ்வளவு திங்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம், எவ்வளவு வெயிட் வேணாலும் வச்சுக்கலாம். அதனால ஃபுல்லா பக்காவா இருக்கும். மூணுமே பாத்தீங்கன்னா எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் தான் கொடுத்துருக்கோம். அவ்வளவு அருமையா இருக்கும். ஃபுல்லா ஃபுல் மாடுலர்ல கொடுத்துருக்கோம். எல்லாமே வேனிட்டி ஏரியா ஃபுல்லா இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா டோட்டலா வாட்டர் மேல வைக்கிற மாதிரி ஃபுல் கிரானைட்டோட ஃபுல்லா பண்ணிருக்கோம். ஃபுல்லா வந்து உங்களுக்கு ஷெல்ஃப் வந்து அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே 3 டோர்ஸா ஃபுல்லா பண்ணிருக்கோம். மேல வந்து கிரானைட் ஃபுல்லா நம்ம போட்டு நம்மளே செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லா பாருங்க நம்ம ஒரு காட்டு வரும் சூப்பரா இருக்கும். ஃபுல்லா டீ குட் ஃபினிஷிங்ல ஃபுல்லா பக்காவா பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே வந்து நல்லா இருக்கும். குவாலிட்டியா நம்ம அருமையா பண்ணோம். ஃபுல்லா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இங்க நம்ம டிசைட் பண்ணது வந்து ஒரு பெரிய பார்ட்டிஷன் பண்ணலாம்னு ஒரு ஐடியா பண்ணிருந்தோம். ஆனா பெரிய பார்ட்டிஷன் பண்ணா இந்த அளவுக்கு ரொம்ப வந்து கேப் அதிகம் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால லுக் நல்லா இருக்காது. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஷோ கேஸ்ன்றது நம்ம வீட்டுல எங்கேயுமே இல்ல. அதனால பாத்தீங்கன்னா இப்ப வேற எங்க என்ன பண்ணலாம்னு ஒரு ஐடியா பண்ணனால சரி இதையே வந்து நம்ம இந்த பார்ட்டிஷன் வந்து கம்மி பண்ணிட்டு ரொம்ப சின்னதா வந்து ஒரு 2 ஃபீட்ல வந்து ஒரு ஹால்ல வந்து ஒரு ஓப்பன் ஷெல்ஃப் ஒரு ஷோ கேஸ் பண்ணலான்ட்டு நாங்க முடிவு பண்ணோம். அதனால அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது அழகா அருமையா வந்துச்சு. ஓப்பன் ஷெல்ஃப் வந்து ஷோ கேஸா நம்ம அருமையா பண்ணி கொடுத்துருப்போம். ஃபுல்லா சென்னை ஃபுல்லா பண்றோம். அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஃபுல்லா பண்றோம். எல்லா சென்னை தமிழ்நாடு ஃபுல்லாவே பண்றோம் சார். ஃபுல்லா பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா 3BK பெட்ரூம் 3BK பெட்ரூம்ல எல்லாமே நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணிருக்கோம் ஃபுல்லாவே டைரக்டா பாத்துருக்கோம். எல்லாமே கலர் காம்பினேஷன் பாத்துருப்பீங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு கலர் நம்ம காம்பினேஷன் கொடுத்துருக்கோம். எல்லாமே டோட்டல் மிஷின் ஃபினிஷிங் நம்ம பண்ணிருக்கோம். நம்ம டைரக்ட் ஃபேக்டரியில மேனுஃபேக்சர் பண்ணி தான் நம்ம எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். இதோட டீடைல்ஸ் வந்து நம்ம எப்படி நம்ம பண்ணிருக்கோம், இந்த வீட்டுல நம்ம எவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னு நம்ம வீட்டு ஓனர் டைரக்டா சொல்லுவாரு. நீங்களே டைரக்டா பார்க்கலாம். நம்ம ஒர்க்கை பத்தி அவர் டீடைல்ஸா சொல்றேன்னு இருக்காரு. நம்ம எவ்வளவு பண்ணிருக்கோம், நம்ம கார்பெண்டர் டீம் வந்து எவ்வளவு அருமையா பண்ணிருக்காங்கட்டு அவர் டைரக்டா வந்து வீட்டு ஓனரே வந்து சொல்றேன் நம்ம பேசுறேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம டைரக்டா அதையும் பார்க்கலாம் வாங்க. என் பேர் பாலகிருஷ்ணா. எங்க வீடு வந்து ஐயப்பன் தாங்கல் பிரின்ஸ் ஐலாண்ட்ல இருக்கு. ஆக்சுவலா நான் பல கம்பெனிகள் பார்த்துட்டு இருந்தேன். இன்டீரியர் பண்ணணும்னு பல இடங்கள்ல தேடிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஃபார்ச்சுனேட்டா எங்க வீட்டு பக்கத்திலேயே வந்து RTLன்னு அவங்க இது வச்சிருந்தாங்க, ஷோரூம் வச்சிருந்தாங்க. அதை நான் வந்து பார்த்துட்டு அவருக்கு கால் பண்ணேன். அவருக்கு கால் பண்ண உடனே வாங்க சார் பேசலாம், கொட்டேஷன் கொடுக்குறேன்னு சொல்லி லைட்டுக்கு வந்தாரு. வந்து பார்த்துட்டு போனாரு. பட் எனக்கு எப்படி வேணும்னா நான் வந்து எங்கேயோ ஏதோ ஒரு வுட்ல ஏதோ ஒரு லேமினேட் பண்ணி ஏதோ ஒன்று போடுறது நான் விரும்பல. இவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியணுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருந்தேன். ஏன்னா இவங்க என்ன வுட்டு போடுறாங்க, எப்படி இவங்க ஒர்க் பண்றாங்க, இவங்க எப்படி அந்த லேமினேட்டட் ஷீட்டை எடுத்துட்டு வராங்க, அதை நான் பார்க்கணும்னு விரும்பினேன். ஏன்னா எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் நம்ம ரொம்ப கவனமா போய் 10 பேர்கிட்ட விசாரிச்சோ அல்லது 10 இதை பார்த்து தானே வாங்குறோம். அது மாதிரி நான் இதில் பார்த்தேன். அப்போ இவர் என்ன சொன்னாருன்னா இவருடைய ஃபேக்டரிக்கே என்ன கூட்டு போனாரு. இவருடைய ஃபேக்டரிக்கு கூட்டு போய் ஃபேக்டரியில இவங்க எப்படி செய்யறாங்கன்றதை எனக்கு காமிச்சாரு. அப்ப பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்டா இருந்தது. சரி செஞ்சா இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு. அப்புறம் அவர்கிட்ட ரேட்லாம் விசாரிக்கும் போது எனக்கு ரொம்ப நல்ல ரேட்ல ரொம்ப அழகா நல்ல வுட்ல போட்டு எனக்கு பண்ணி தர்றதா இவர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணாரு. ஆனா அதை கீப் அப் பண்ணாரு. நான் வந்து பிளைவுட்டை வந்து பொறுத்த வரைக்கும் செஞ்சுரி பிளைவுட் தான் போடணும், அதுதான் கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்ல கம்பெனி நல்ல ரிலையபிளா இருக்கும் அப்படிங்கறதுல நான் கொஞ்சம் தீர்மானமா இருந்தேன். அதனால அவர்கிட்ட நான் பேசும்போது அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி செஞ்சுரி பிளைய தான் போடணும் அப்படின்னு. அவரும் அது 100% ஒத்துக்கிட்டாரு. அதே மாதிரி அவர் பொருள் வாங்கணும்னே என்ன கூப்பிட்டாரு. நான் போய் ஃபேக்டரிக்கே
போய் பார்த்தேன். அவர் அந்த செஞ்சுரி பிளைவுட்லயே எனக்கு தேவையானதை மெஷர் பண்ணி எனக்கு என்னென்ன கட் பண்ணணுமோ கட் பண்ணி அதற்கான லேமினேட்டட் ஷீட்ஸ் எல்லாம் ஒட்டி என் கண்ணு முன்னாடியே எல்லா வேலையும் செஞ்சு எனக்கு அந்த மாதிரி கொண்டு வந்து திருப்தியா போட்டு கொடுத்தாரு. அது மாதிரி எல்லா இடத்துலயும் அதே மாதிரி BWP தான் போட்டாரு. என்ன பாய்லிங் வாட்டர் இதுல இருந்தாதான் அந்த வுட் நல்லா இருக்கும். அதனால எனக்கு வந்து அந்த சொன்ன வாக்குறுதியா அவர் கரெக்டா பண்ணி கொடுத்தாரு. எனக்கு அதுல ரொம்ப திருப்தியா நான் இருக்கேன். சொன்ன டைமிங் மேபி 1 or 2 days எக்ஸஸ் ஆவோ லெஸ் ஆவோ ஆகலாம். பட் அந்த டைமுக்கு எனக்கு வந்தது, எனக்கு கிடைச்சி ஒர்க் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. நான் வந்து அவங்க இன்ஃபேக்ட் அந்த சைட்ல அவங்க ஒர்க் பண்ணும்பொழுது நான் கூடவே இருந்தேன். நான் வந்து அதை நேர்ல பார்க்கணும்னு ரொம்ப பார்த்தேன். அப்போ அவங்களுடைய மெஷர்மெண்ட், அவங்களுடைய அந்த ப்ரிசைஸான ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல கரெக்டா பண்ணி கரெக்ட் மெஷர்மெண்ட்ல பண்ணி எல்லாமே சாட்டிஸ்ஃபைடா எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. அதுல எனக்கு ரொம்ப முழு திருப்தி. எனக்கு ஏமா நிறைய இடத்துல பார்த்தோம், அந்த மாடல் இந்த மாடல் எல்லாத்தையும் இது பண்ணி எங்களுக்கு எது தேவையோ அந்த மாதிரி நாங்க பண்ணிட்டோம். ஆனா எல்லாத்துக்கும் அவர் வந்து கோஆபரேட் பண்ணி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துருக்கு. நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். சரி, நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டோம், என்னென்ன ப்ரைஸும் சொல்லியிருக்கோம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடுலர் கிச்சன் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து BWP வாட்டர் ப்ரூஃப் போட்டு பண்ணுறது தான் ஸ்கொயர் ஃபீட் வந்து 1300 நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஃபுல்லாகவே. அதே மாதிரி வார்ட்ரூப்ஸ் வந்து பாக்ஸ் டைப்பில் பண்ணுறது தான் 1200 சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஃப்ட் நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஃப்ட் வந்து ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறோம். அதே மாதிரி பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கடப்பா கல்லாம் போட்டுருந்தா அதுக்கு ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறோம். ஃப்ரேம் ஒர்க் பண்ணி பண்ணுறது தான் ஸ்கொயர் ஃபீட் வந்து 600 rupees நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம இதுதான் ரெகுலராக நம்ம ஃபுல்லாக பண்ணிக்கோம். என்னன்னா எல்லாமே என்ன பண்ணுறாங்க, PVC ஒர்க் போகணுன்றாங்க. நம்ம வந்து டேரக்டாக ஃபேக்ட்ரி மேனுஃபேக்சர் பண்ணுறோம். அதனால நம்ம PVC ஒர்க் நம்ம பண்ணுறது கிடையாது சார். ஆட்டோமேட்டிக் நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம்னா PVC அக்ரிலிக் ஃபினிஷிங் பண்ணுறோம். அதுவே சென்னையிலே வந்து பெஸ்ட்டு நம்ம தான் அதிகமாக பண்ணுறோம். PVC அக்ரிலிக் ஃபினிஷிங் நம்ம பண்ணி தரோம் ஃபுல்லாக டோட்டலாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹை கிளாஸுக்கு லேமேட் ஃபினிஷிங் போட்டாலும் ஒரே ரேட்டு தான் போடுறோம். மேட் ஃபினிஷிங் போட்டாலும் ஒரே ரேட்டு தான் போடுறோம். அதே மாதிரி டெக்ஸ்டைல் லேமேட் ஃபினிஷிங் போட்டாலும் ரேட்டு ஒரே ப்ரைஸ் தான் நம்ம போட்டு தரோம் சார். நம்ம இது வரைக்கும் நம்ம பண்ணிக்கிறோம், எல்லா இதுலையும் வீட்டில் எடுத்துருக்கோம். இது வரைக்கும் நம்ம வந்து அந்த சான்ஸே கிடையாது. நம்ம பண்ணுற எல்லா பிளேவுடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ISI பிராண்டட் தான் நம்ம போடுறோம். அது இல்லாத பார்த்தீங்கன்னா எல்லாமே BWP தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது என்னன்னா டேரெக்டாக கஸ்டமர் வந்து நம்ம டேரெக்டாக வந்து ஃபேக்ட்ரியில் பார்த்து விசிட் பார்க்கலாம்னு நம்ம அந்த ஆப்ஷன் தரோம். அதனால் அந்த டெர்மர் ப்ரூஃப் பண்ண இது பிளைவுட் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அதனால் எந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு வரவே வராது சார். நம்ம யூஸ் பண்ணுற பிளைவுட்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுற லேமினேட்லேருந்து எல்லாமே பிராண்டட் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் எந்த இது வந்து கரையாக வரத்துக்கோ பூச்சி அடிக்கிறதுக்கோ இல்லை நம்ம செல் அடிக்கிறதுக்கோ அந்த சான்ஸ் எதுவுமே கிடையாது. நம்ம யூஸ் பண்ணுற குவாலிட்டி அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா A to Z மிஷின் ஃபினிஷிங் நம்ம பண்ணி தரோம்.